ராமாயணம் பகுதி 58. ராமாயணத்தில் நேற்று 57வது பகுதியை பார்த்தோம். இன்று 58வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? யுத்தகாண்டம். அனைவரும் மகேந்திர மலையை அடைந்தனர். அப்பொழுது இரவாகிவிட்டதால் அன்றைய பொழுதை மகேந்திர மலையில் கழித்தனர். இலங்கையில் அனுமன் சேதத்தை ஏற்படுத்தி சென்று விட்டான். ராவணன் ஏவலாட்களுக்கு இலங்கையை முன்பு விட பன்மடங்கு அழகாக்கும்படி ஆணையிட்டான். பிறகு அரக்கர்கள் பொன்னாலும் தங்கத்தாலும் நவமணிகளாலும் இலங்கையை முன்பை விட அழகாக்கினர். ராவணன் இவற்றை கண்டு அவர்களுக்கு பரிசுகளை அளித்தான். ராவணன் ஓர் ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான். அக்கூட்டம் அனுமனால் இலங்கைக்கு ஏற்பட்ட அழிவு பற்றிய ஆலோசனை கூட்டமாகும். கூட்டத்திற்கு தனக்கு நெருக்கமானவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அனுமதிக்கவில்லை. ராவணன் அனுமதிக்கவில்லை. அக்கூட்டத்திற்கு பலத்த காவல் ஏற்பாடு செய்திருந்தான் ராவணன். ராவணன் தன் அனுமதியின்றி எவரும் உள்ளே வரக்கூடாது என கட்டளையிட்டான். ஆலோசனை கூட்டத்தில் ராவணன், ஒரு குரங்கு என் வீரத்தையும் என் ஆற்றலையும் என் பெருமையையும் அழித்து சென்று விட்டது என்றான். இதை காட்டிலும் பெரிய அவமானம் வேறு என்ன வேண்டும் எனக்கு? இலங்கை நகரை எரித்துவிட்டு சென்றுள்ளது அந்த வானரம். இலங்கை நகரம் பெரும் அழிவை கண்டுள்ளது. எனக்கும் பெரிய அவமானத்தை ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டது அந்த குரங்கு. இவ்வளவு ஏற்பட்ட பின் நான் மட்டும் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் என புலம்பினான் ராவணன். அனுமன் இலங்கைக்கு வைத்த தீ இன்னும் அணையக்கூடவில்லை. அனுமன் இலங்கைக்கு வைத்த தீ இன்னும் கூட அணையக்கூடவில்லை. ஆனால் நாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றான் ராவணன். அந்த அனுமன் இலங்கைக்கு ஏற்படுத்திவிட்டு சென்ற அழிவினால் நம் படைகள், நம் உறவினர்கள் என அனைவரையும் இழந்துள்ளோம் நாம். இது என்னை மிகவும் காயப்படுத்திவிட்டது. ஆனால் அக்குரங்கை நாம் கொல்லாமல் விட்டுவிட்டோம் என்பது மிகவும் வருத்தத்தை தருகிறது என கூறி மிகவும் வருந்தினான் ராவணன். இதனை கேட்ட படைத்தலைவன் எழுந்து, அரசே, நான் முன்பே சொல்லியிருந்தேன், சீதையை கவர்ந்து வருவது மட்டும் ஒரு வீரனுக்கு அழகல்ல. நான் சொன்னதை அப்பொழுதே நீங்கள் கேட்கவில்லை. கரணையும் நம் அரக்கர்களையும் கொன்று சூர்ப்பனகையின் மூக்கையும் மறுத்த அந்த ராம லட்சுமணரை அன்றே கொண்டிருக்க வேண்டும் நீங்கள். அப்பொழுது விட்டுவிட்டு இன்று வருந்துவது ஒரு பயனும் இல்லை. நாம் பகைவரை எதிர்க்காமல் இங்கு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதில் என்ன பயன்? இப்படி இருந்தால் குரங்கு மட்டுமல்ல, சிறு கொசுவும் நம்மை எதிர்க்கும் என்றான் இந்த படைத்தலைவன். இவன் பேசிய பிறகு துன்முகன், மகாபாட்சுவன், பிசாசன், சூரிய சத்ரு, வேள்வியின் பகைஞன், தூமிரட்சன் முதலான அரக்க வீரர்களும் எழுந்து பேசினார்கள். அரசே, எலிகளைக் கண்டு புலிகள் பயம் கொள்ளலாமா? எலிகளைக் கண்டு புலிகள் பயம் கொள்ளலாமா? எங்களுக்கு அனுமதி தாருங்கள். நாங்கள் அந்த மனிதர்களையும் குரங்குகளையும் கொன்று தின்று வருகிறோம் என்றனர். அப்பொழுது ராவணனின் தம்பி கும்பகர்ணன் எழுந்து, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என கூறி அவர்களை அமர வைத்தான் கும்பகர்ணன். பிறகு கும்பகர்ணன் ராவணனிடம் சென்று, உன் தம்பியாகிய நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன்.
நீ உன்னை உலகம் போற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய். அவமானம் நடந்துவிட்டது என்று கூறுகிறாய். உன் மீது ஆசை கொண்ட மனைவிமார்கள் பலர் இருக்கையில் ராமர் லட்சுமணர் இல்லாத நேரத்தில் நீ சீதையை கவர்ந்து வந்துள்ளாய். இது நியாயமா? நீ என்று சீதையை கவர்ந்து வந்து இங்கு சிறை வைத்தாயோ அன்றே அரக்கர்களின் புகழ் அழிந்து விட்டது. தீய செயல்களை செய்துவிட்டு புகழ் கிடைக்கவில்லை என்று புலம்புவதில் ஒரு பயனும் இல்லை என்றான் கும்பகர்ணன். நம் அரக்க குலத்திற்கு அழிவை தேடித்தரும் செயலை நீ செய்துள்ளாய். ராமர் தன் ஒரே அம்பினால் கரண் முதலிய 16,000 அரக்கர்களை கொன்றுள்ளான் என்பது நினைவில் வை. கும்பகர்ணன் சொல்றான், அரசே, சீதையை ராமர் லட்சுமணரிடம் ஒப்படைப்பது நல்லது. ராமர் லட்சுமணரிடம் ஒப்படைத்து நல்லது செய்வாயாக. இல்லையேல் ராமன் நிச்சயம் நம்மை வெல்வான், கொல்வான். அப்படி இல்லையேல் இதுக்கு மாற்று வழி ஒன்று உண்டு. மற்றொரு வழியும் கூறுகிறேன், கேளுங்கள். ராமனுக்கு முன்பு நம் அரக்க படைகளை அழைத்து கொண்டு ராமனிடம் போர் புரிந்து ராம லட்சுமணரையும் அவர்களுடன் இருக்கும் வானர படைகளையும் அழித்து விடலாம். இதுதான் சரியான வழி. அவன் போர் தொடுத்து வருவதற்குள் நாம் போர் தொடுத்து அவனை அழித்து விடலாம் என்கிறான் கும்பகர்ணன். இப்படி கும்பகர்ணன் பேசியதை கேட்டு கோபம் கொண்டான் ராவணன். கோபம் கொண்ட ராவணன் அவன் கடைசியாக கூறிய ஆலோசனையை மட்டும் ஏற்றுக்கொண்டான். தம்பி கும்பகர்ணா, நீ நல்லது சொன்னாய். நாம் உடனே போருக்கு புறப்படுவோம். பகைவர் அனைவரையும் அழித்துவிட்டு திரும்புவோம். நம் படைகள் அனைவரையும் போருக்கு தயாராகும்படி கூறினான். அப்போது இந்திரஜித் எழுந்து, அரசே, புழுக்களை கொல்வதற்கு தாங்கள் செல்வதா? புழுக்களை கொல்வதற்கு தாங்கள் செல்வதா? எனக்கு அனுமதி கொடுங்கள். நான் சென்று அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு வருகிறேன் என்றான் இந்திரஜித். அப்போது ராவணனின் தம்பியான விபீஷணன் எழுந்து, மகனே இந்திரஜித், நீ சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாய். நீ இன்னும் அரச நீதிகளை நன்கு உணரவில்லை. அனுபவம் உடையவர்கள் முடிவு செய்வதை நீ முடிவு செய்யலாமா என்றான். அரே, விபீஷணன் சொல்றான், ராவணனுடைய தம்பி. மகனே இந்திரஜித், இந்திரஜித் யாரு? மேகநாதன், அதாவது ராவணனுடைய பையன். அப்போ விபீஷணன் வந்து இந்திரஜித்துக்கு சித்தப்பா. இந்திரஜித், நீ சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாய். நீ இன்னும் அரச நீதிகளை நன்கு உணரவில்லை. அனுபவம் உடையவர்கள் முடிவு செய்வதை நீ முடிவு செய்யலாமா என்றான் விபீஷணன். விபீஷணன் ராவணனை பார்த்து, அண்ணா, எனக்கு தாய், தந்தை, அண்ணன், கடவுள் எல்லாம் நீங்கள்தான். உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் நான் இல்லை என்றாலும் இவர்கள் கூறிய ஆலோசனை அனைத்தும் தங்களுக்கு தீமை அளிக்கக்கூடியவை. ஆதலால் நான் சொல்வதை கோபப்படாமல் கேட்க வேண்டும் என்றான் விபீஷணன். இலங்கையை ஒரு வானரம்தான் எரித்தது என தாங்கள் நினைப்பது தவறு. சீதையின் கற்பின் திறன்தான் இலங்கையை நகரை எரித்துள்ளது. வானரம் எரிக்கவில்லை. சீதையின் கற்பின் திறன்தான் இலங்கையை எரித்துள்ளது என்றான் விபீஷணன். தாங்கள் அதனை நன்கு உணர வேண்டும். இதை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் ஒருவனின் பெருமையை இழப்பதற்கு காரணம் பெண்ணாகத்தான் இருக்கக்கூடும். அண்ணா, குரங்குகள் என்று நீ அலட்சியமாக செய்வது தவறு. குரங்காகிய வாலியினால் நீ அடைந்த துன்பங்களை நினைத்துப்பார். இப்பொழுது அவர்கள் மனிதர்கள்தான் என அலட்சியம் செய்கிறீர்கள் தானே? கார்த்தவ வீரி அர்ஜுனன் உன்னை சிறை வைத்ததை மறந்துவிட்டாயா? அந்த கார்த்த வீரிய அர்ஜுனனை கொன்று பரசராமனை
அந்த காத்த வீரியார்ஜுனனை கொன்ற பரசுராமனை ராமன் வென்றதையும் நீ மறந்து விட்டாயா? ராமன் லக்ஷ்மணரை பகைத்து உனக்கு தீங்கை விளைவிக்கும் முன் புகழும் உன் குலமும் அழிவதற்கு முன் நீ சீதையை ராம லக்ஷ்மணனிடம் ஒப்படைத்து விடு. அவ்வாறு செய்வதுதான் உனக்கு நன்மை என்றான் விபீஷ்ணன். இதை கேட்ட ராவணன் கோபத்தில் குலுங்க குலுங்க சிரித்தார். அடே விபீஷ்ணா, என்ன சொல்கிறாய் என்றான். பிறகு ராவணன், என் வலிமையை பற்றி நீ அறிந்திருந்தும் அந்த மனிதர்கள் என்னை வெல்வார்கள் என கூறுகிறாயா? நீ அவர்களை பார்த்து பயப்படுகிறாயா, இல்லை அவர்கள் மீது அன்பு காட்டுகிறாயா என்றான் ராவணன். ராவணன், வாலியை வலிமை மிக்கவன் என கூறினாய். ஆனால் அவனிடம் போர் புரியும் எதிரியின் வலிமையை பாதி பெற்றவன் என்பதை மறந்துவிட்டாயா? வாலியை போய் பயந்தன்னு சொல்ற. வாலியோட சண்டை போட்டா எதிராளியோட பாதி பலம் வாலிக்கு போய் சேர்ந்துருது. அதனால வாலி ஜெயிக்கிறான். அது தெரியாதா உனக்கு என்று கேட்டான் ராவணன். அவனிடம் யார் போர் புரிந்தாலும் அவர்களின் வலிமையை பாதி பெற்று விடுவான் வாலி. ராமனும் வாலியை மறைந்திருந்துதான் கொன்றானே தவிர நேருக்கு நேராக நின்று ராமர் வாலியை கொல்லவில்லையே என்பதை நினைவில் வை. ராமனும் வாலியை மறைந்திருந்துதான் கொன்றான் என்பதை நீ மறந்து விட்டாயா? நீ மட்டும்தான் அந்த மனிதர்களுக்காக மனமிறங்கி பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் பேச்சை கேட்பதில் ஒரு பயனும் இல்லை. அதனால் நான் போருக்கு செல்வது நிச்சயம், இது உறுதி. படைகளே, போருக்கு செல்ல தயாராகுங்கள் என்றான் ராவணன். விபீஷ்ணன் மறுபடியும் ராவணனிடம், அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். ஒப்பற்ற திருமால்தான் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அரக்கர்களாகிய நம்மை அழிக்க அவதாரம் எடுத்துள்ளான். யாரு? திருமால்தான். அவர்தான் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அரக்கராகி நம்மை அழிக்க அவதாரம் எடுத்துள்ளான். ஆதலால் தாங்கள் போருக்கு செல்ல வேண்டாம் என்று ராவணனிடம் திட்டவட்டமாக கேட்டுக்கொண்டு கெஞ்சி பார்த்தான். நாளை என்ன நடக்குதுன்னு நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.